மக்களே அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதால், என் மனைவியும், என் குழந்தையும் என் மாமியார் வீட்டில் உள்ளதால், அங்கு இன்வெர்ட்டர் வசதி இல்லாத காரணத்தால், ஒரு பேட்டரி ஃபேன் வாங்கலாம் என்று ஆன்லைனில் பார்த்தால் மினிமம் ரூ. 2500 உள்ளது. அதுவும் லெட் ஆசிட் பேட்டரியாக உள்ளது. ஆகையால் நாம் நாமே ஒரு பேட்டரி ஃபேன் செய்யலாம் என்று இந்த முயற்சியில் இறங்கியுள்ளேன். இது அம்மா ஃபேனில் ஒரு உதிரி பாகம். அதிலிருந்து கழட்டப்பட்டது. காயிலை எடுத்துவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த பார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 775 அப்படின்ற ஒரு மோட்டரு, டிசி மோட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு த்ரெட் இருக்கும். இதுதான் இது ஸ்பெஷலு. இது வந்து ஒரு 300க்கு வாங்கிட்டேன். இது வந்து அந்த அம்மா ஃபேன் வந்து அந்த ஆக்சிலேஷன் தேவைப்படுன்றதுக்காக அந்த பார்ட். இல்லைன்னா நம்ம பிக்சடா அந்த மோட்டரை வந்து ஒரு ஒரு கிளிப்ல கூட வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி செய்ய விரும்பல. நான் வந்து ஆக்சிலேஷனோட வேணும். ஆன்லைன் வாங்குற ஃபேனு அதுக்கும் நம்ம ஃபேனுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. தரம் பிளஸ் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேனு டாடா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன் வச்சிருப்பாங்க. டிசியில் ரன் ஆகக்கூடிய ஃபேனு. ஆனால் அதனுடைய காயில் வந்து அதிக வாட்ஸ் எடுக்குன்றதால அது தேவையில்லை. இது வந்து என் ஃப்ரெண்டு வண்டியிலேருந்து அந்த ஃபேன் ஜாலி மட்டும் வேணுன்றதுக்காக அவனுடைய வண்டியிலிருந்து ப்ராப்ளம்ன்றதால என் ஃப்ரெண்டு ஜேசிபிலேருந்து கழட்டியிருந்த நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த ஃபேன் தான் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு மேலே பார்க்கலாம். அதனுடைய வீணா போன ஃபேன்லேருந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து கழட்டி எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 4 ஹோல்ஸ் தான் அந்த அம்மா ஃபேனுடைய கவர்மெண்ட் ஃபேனுடைய அந்த பேஸில் வந்து ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணுறதுக்காக ஆணி வச்சு ஒரு 4 ஹோல்ஸ் போட்டாச்சு. கீழே வந்து ஒரு நட்டு வச்சு அதில் அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஹோல்ஸு ஒரு ஆணி அளவு இருந்தால் போதும். வந்து சார் லோகோன்னு ஒரு சார் வீட்டில் வந்து பார்த்தேன். அது பேட்டரி ஃபேனு. அதில் பார்த்தா அதில் பேக்கில் கழட்டிட்டு பார்த்தா 775 மோட்டர் தான் இருந்தது. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணணும். இதேமாரி ஒரு ஃபேன் நம்மளே ரெடி பண்ணணும்னு அப்பயே ஒரு மைண்ட் செட் ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எங்கெங்கெல்லாம் அதுக்கு தேவையான பார்த்து பார்க்கணும் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ வந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறதால இப்போ அழகாக ரெடி பண்ணியாச்சு. வெயில் நாள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. கரண்ட்டு பவர் கட்டும் அடிக்கடி இதுவாகுது. நம்ம ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்றதால மேக்ஸிமம் எனக்கு ஓரளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஹாபிட் அதிகம். இப்போ டீசல் புல்லட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக செய்கிற வேலை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யணும்னா அதை மறந்துடும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நமக்கு நல்லது. நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் போட்டாச்சு. 4 ஹோல்ஸை போட்டு இந்த அம்மா ஃபேனுடைய பேஸ் வந்து கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் மரக்கடையிலேருந்து வரும்போது ஒரு லெஃப்ட் சைடில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேன் உதிரிப்பாங்க நிறைய கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்கு அந்த ஃபேன் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இந்த க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாஸ்டிக் அந்த ஐட்டம் ஃபுல்லாமே கிடைக்குது. அதையும் நான் கடையில் வாங்கிட்டேன். ஒரு 350 ரூபா ஆச்சு அது மட்டும். சரின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே ரஃப்பாக தான் போட்டிருக்கேன். ரஃப்பாக போட்டு ஒரு என் ஃப்ரெண்டு வண்டிக்கு ராயல் என்ஃபீல்டு பேட்டரி மாற்றணும். அந்த பேட்டரி வீட்டில் இருந்தது. அதை வச்சு ரன் ஆகுதான்னு செக் பண்ணேன். பக்காவாக ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நான் வந்து எதையுமே டைட் பண்ணல. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கூட பார்த்தீங்கன்னா டேக் போட்டிருக்கேன். டேக் போட்டு தான் கட்டியிருக்கேன். சைடில் வந்து இந்த போல்ட்டையுமே வந்து நான் ஃபுல் டைட் பண்ணலை. அதனால் ரஃப்பாக போட்டு ஒரு செக்கிங்காக எல்லாம் திரும்புதா, ஏன்னா வந்து இது திரும்புறதுல எதனா பிரச்சனை வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சும்மா ரஃப்பாக போட்டேன். பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து உள்ள ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிலேஷன் கியர் செட்டப் பின்னாடி ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதில் தான் ஸ்க்ரூ ஏறும். இது வந்து எல்லாமே கொஞ்சம் அன்சைஸாக ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிறது அம்மா ஃபேன்னாலும் அந்த அம்மா ஃபேனுக்கு வர இந்த செட்டப் வந்து அம்மா ஃபேன் செட்டப்னு சொன்னீங்களே இந்த இந்த கவர் பிளாஸ்டிக் கவர் வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போடணும். அதுக்கு நேரில் கரெக்டாக இருக்குது. ஒரு ஹோல்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு சென்டராக வச்சு இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணால் இதுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் வந்து கேஸில் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை கரெக்டாக ஒரு சென்டர் பார்த்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதுதான். இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கின ஃபேன் மாதிரியே தான் இருக்கும். அவுட்புட் வந்து ஃபைனலாக இருக்குது. இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஏற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து
நம்ம வந்து வாங்கணுமா செஞ்சோமானே தெரியக்கூடாதுன்றதுக்காக புதுசாக இருக்கணும். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் எப்பயுமே இருக்கும். பிளாக் புல்லட்டுக்கு நான் எப்பயுமே பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஏன்னா டச் பண்ண கூட லைட்டு ஸ்க்ராட்ச்னா கூட அடிச்சு விட்டுருவேன். அதனால இந்த பொருள்லாம் என்கிட்ட இருக்கவே கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு செலவு. அப்புறம் பேட்டரியும் என்கிட்ட இருந்தது. அதையும் நான் சொல்லிடுறேன். பேட்டரி நீங்கள் வாங்கி நீங்களே ரெடி பண்ணணுன்னாலும் ஒரு ரூ. 350 ஆகும் எக்ஸ்ட்ரா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எல்லா பார்ட்டையும் கழட்டி இரும்பு பார்ட் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு, ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி காய வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி அந்த துருவெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா பழைய ஃபேனுடைய அந்த இதுன்றதால அங்கங்கே துரு இருக்கும். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு எமரி போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பக்காவாக பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் தேய்ச்சி தான் அடிச்சிருக்கு பெயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய லேப்டாப் ஏதோ உடச்சி அதுலேருந்து எடுத்த பேட்டரி. அது வீணாக போன பேட்டரியில் ஒரு 2, 3 செல்லு வீணாகிடுச்சுனாலும் மொத்தமும் ஒர்க் ஆகாது. அதில் வீணாக போனதை தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை மட்டும் நான் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருந்தது. அதனால் அப்படியே பேராக விட்டுட்டேன். அதாவது பேர்னா கீழே மட்டும் ஒன்றா பேர் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் மைனஸ் மட்டும். சரிங்களா? இந்த பேட்டரியுடைய எல்லாமே இதில் தெரியும், என்ன எம்ஏஹெச் எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, பேனாசோனிக் பேட்டரின்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ வந்து இந்த நார்மலாக நீங்கள் வாங்கினாலும் அது எங்கே கிடைக்கும் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்னா பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இருந்தால் தான் பேட்டரி வந்து ரொம்பவும் ட்ரை ஆக விடாது. அதுக்காக அந்த போர்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. எதுக்கு? லித்தியம் அயன் பேட்டரிக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு ஒரு 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 இதுவாக முடுக்கி விட்டுருணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பேட்டரியில் 3 வோல்ட் இருக்கும், ஒன்றுல 2.5 வோல்ட் இருக்கும். இது வந்து பேட்டரி பேலன்சிங். மைனஸ் எல்லாத்தையும் ஒன்றா முறிக்கணும், ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா சால்டரிங் பண்ணி முறிக்கணும். இப்படி முறிக்கிட்டிங்கன்னா பேட்டரி வந்து பேலன்சிங் ஆகிடும். ஒன்றுத்துல வந்து 3.5 இருக்கும், ஒன்றுத்துல வந்து 3 இருக்கும், ஒன்றுத்துல 2.5 இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே காமனாக 3 வோல்ட் அந்த மாதிரி கூட காமன் ஆகிடும். காமனாக எல்லாத்துலையும் 1 வோல்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour முறுக்கி விட்டிங்கன்னா பேட்டரி வந்து பேலன்ஸ் ஆகிடும். எல்லாத்துலேயும் வோல்டேஜ் வந்து ஷேர் ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்டரி வந்து சீரிஸ் பண்ணி 3 பேட்டரி சீரிஸ் பண்ணி ஒரு பேரலல் 3 பேட்டரி சீரிஸ் பண்ணி 12 வோல்ட் ஆக்கி அந்த மாதிரி 2 செட்டு ரெடி பண்ணி 2த்தையும் பேரலல் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சீரிஸ், அதாவது ஒரு செட்டு சீரியல் 12 வோல்ட் சீரியல். அந்த செட்டை வந்து ஒரு செட்டு ஒன்றையும் இன்னொன்றுத்தையும் வந்து பேரலல் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட க்ளூ கன் இருந்தது. க்ளூ வந்து ஒயிட் க்ளூ போட்டு க்ளூ கன் விட்டாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ கன்லாம் ஒரு ₹100 அந்த மாதிரி எங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா புதுசே வந்து ரொம்ப பழைய ஸ்டாக்காக இருந்தாலும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அதை வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ₹100 அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி வேலை நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஃப்பாக இப்போ வந்து இதுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு அதுக்கு நான் எப்பயுமே ஒரு ஒர்க் பண்ணும்போதுமே அது ரன் ஆகுதான்னு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னே செக் பண்ணிப்பேன். இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக 6A டயோடு போட்டு 6A டயோடு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரு 3ல் ஸ்பீடு வந்து 3ல் போடும்போது டேரெக்டாக லிங்க் ஆகிருக்கும். 2ல் ஓடும்போது 2ல் ஓடும்போது ஒரு டயோடு ஆட் ஆகும். 3ல் ஓடும்போது 1ல் ஓடும்போது 3 டயோடு ஆட் ஆகிற மாதிரி கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே சீரிஸில் போயிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த சுவிட்சுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸும் கனெக்ட் பண்ணிட்டேன். பிஎம்எஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து எப்படின்னு நீங்கள் என்ன தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இது வந்து நம்ம 3 வோல்ட் பேட்டரியை வந்து 12 வோல்ட் ஆக்கி 2 12 வோல்ட்டை பேரல் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து எவ்வளோ ரன்னிங்கில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு ஒரு செக் வந்து இப்போ மல்டிமீட்டரை ஆம்ஸ் மோடில் வச்சுட்டு சீரிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லோடுக்கு சீரிஸாக வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி ஆம்ஸ் எவ்வளோ ரொம்ப அதிகமான ஆம்ஸ் எடுக்குதான்னு பார்த்தேன். அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணும்போது எப்படி ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்த்துக்காது. இது வந்து பிவிசி பைப்பை ஹீட் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கி அதை வந்து நம்ம 9 வோல்ட் குண்டு பல்பு இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ வர எல்இடி பல்பு, அது மேலே இருக்கிற கேப் தான் கையில் வந்து இந்த குண்டா இருக்கு, கோல வடிவில் இருக்கு, அரை கோல வடிவத்தில் இருக்கு. இது ஏன்னா
நம்ம ஃபேன்ல எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குன்றதுக்காக எல்இடி செட் பண்ண போறோம் லைட்டுக்காக. அதுக்காக இது ஒரு செட்டப். இது வந்து இந்த இடத்துல, அதாவது ஃபேனுடைய ஃப்ரண்ட்ல நான் லைட் இருக்க மாதிரி செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 வோல்ட் எல்இடி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ப்ராஜெக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் சின்ன வயசா இருக்கும்போது. அந்த மாதிரி எல்இடியை 3 எல்இடியை சீரிஸ் பண்ணி 3 எல்இடி சீரிஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து 9 வரும். ப்ளஸ் வந்து 3.5 வோல்ட் அந்த மாதிரி கணக்கு. அதுக்கு வந்து ஒரு டயோடு ரெசிஸ்டரை போட்டு சீரிஸ் பண்ணி 3 வோல்ட் 5 வோல்ட் 6 வோல்ட் 6 வோல்ட்டில் 12 வோல்ட்டில் 12 வோல்ட் லோடில் ஒர்க் ஆகிற மாதிரி சீரிஸ் பண்ணி எல்இடி இதில் வந்து செட் பண்ண போகிறோம். இது வந்து மார்க்கரில் மார்க் பண்ணி அதில் வந்து இது வச்சு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து சென்டரா வந்து இது அதில் நிற்கிறதுக்கு வந்து நம்ம என்னதான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினாலாம் இதெல்லாம் லைஃப்க்கு வராது. அதனால ஃபிசிக்கலாக டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ பண்ணி அந்த பல்புடைய 9 வோல்ட் பல்புக்கு முன்னே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாகத்தை தான் கட்டி வச்சிருக்கேன். வீணா போன பல்ப்லேருந்து அதை எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த பைப்புடைய ஷீட்டு வட்டமாக கட் பண்ணியிருக்கும், அது சென்டரில் போய் ஸ்க்ரூ அதில் போய் ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பிளாக் ஸ்டார் ஸ்க்ரூ அதில் ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது எப்படி பண்ணன்னு தெரியும். ஓரளவுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கும். இதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி செட் பண்ணி இதெல்லாம் ரன் ஆகுதான்னு பார்த்துட்டேன். அதனால் அதன் சைடில் இந்த இது ஸ்க்ரூ எல்லாமே இதுவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டருடைய 2 சைடுமே வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். அதை நான் யூ மாரி வளைச்சிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மெட்டலில் போய் பட்டு ஷார்ட் ஆகக்கூடாதுன்ட்டு டபிள்யூ ஷேப்பில் வளைச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா, ரெட்டு வந்து இப்படியும் அந்த சைடு வந்து அப்படியும் வளைஞ்சிருக்கும், பிளாக் இதுவும். இப்போ வந்து பிளாக் ஒயர் இல்லைன்றதா எல்லோ தான் பிளாக், எனக்கு மைனஸ், ரெட்டு தான் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா மோட்டர் ரிவர்ஸில் ஓடும். அதையும் சொல்லிடுறேன். கரெக்டாக ப்ளஸ்ஸுக்கு ரெட்டு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ஓடும் பேட்டரியில் லிங்க் பண்ணும்போது. இந்த பிளாக் கலர் பார்ட் வந்து அம்மா ஃபேனுடைய ஒரு பார்ட். அதுலேருந்து காயில் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயில் அப்புறம் அந்த ஆர்மேச்சர் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு இப்போ அதனுடைய அவுட்ரு கேஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஃபேன்லேருந்து. இது வந்து 775 டபுள் சைடு த்ரெட் இருக்கிற ஒரு ஃபேனுக்காகவே இது வந்து ஸ்பெஷலாக ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இது வந்து நம்ம செஞ்சிலே வந்து ஒரு கடையில் சொல்லி வர வச்சு இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஆனால் இது ப்ராப்பராக நம்ம வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்டில் இல்லை. ஆனால் நெட்டில் காட்டுது, இது ஒரு வெப்சைட்டில் காட்டுது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் போட்டு, ஏன்னா வந்து டேக் வந்து ஒயர் வந்து சப்போஸ் இழுக்கும்போது உள்ள வந்து பிடிங்கிட்டு வரக்கூடாதுன்னு அழகாக டேக் போட்டாச்சு. இழுத்தா வந்து வெளியே வராமல் இருக்கான்னு ஒரு செக் பண்ணியாச்சு, பக்காவாக இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்க்ரூவில் வந்து நட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். ஈவனாக டைட் பண்ணணும், இல்லைனா வந்து மோட்டர் வந்து ஒன் சைடாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிடுறோம். இதுதான் அந்த கவர்மெண்ட் மோட்டர், கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி ஃபேனு. இது நிறைய வெஹிக்கிளில் டிரைவர் சீட்டுக்காக வர ஃபேனுடைய அந்த பேக் சைடு அந்த ஜாலி, அது பேர் ஜாலின்னு சொல்லுவாங்க, ஃபேன் ஜாலி. அதுக்கு பின்னாடி வந்து இதை போட்டு நம்ம 4 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். அந்த போல்ட்டுக்கு நான் வந்து ஃபெவிக்விக் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து வைப்ரேஷனால லூஸ் ஆகக்கூடாது, ஃபுல் டைட் வச்சுட்டு ஒரு 2-3 சொட்டு ஃபெவிகாயில் போட்டுக்கிறேன். இதுக்கு பின்னாடி அந்த ஃபேனுடைய எல்லாமே புதுசு தான். அந்த ஃபேனுடைய பிளாஸ்டிக் பார்ட் எல்லாமே புதுசு தான், ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி நடுவில் வந்து அந்த ஒயிட் கலர் ஃபேனுக்கு பேக்கில் வர அந்த ஒயிட் கலர் பார்ட்டு, அதுக்கு பின்னாடி இரும்பு மெட்டல் அம்மா ஃபேனுடைய அந்த கேஸ், அதை வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து பின்னாடி இருக்கிற அம்மா ஃபேனில் வந்து
அது டைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த போடுற இந்த பிளாஸ்டிக் பார்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் பின்னாடி இருக்கிற அந்த கோல்டன் கலரு ஸ்க்ரூவிலே நின்றுச்சு ஃபுல் டைட்டில். நான் அடிஷ்னலாக அது இருக்குதுன்றது அதையும் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். டபுள் சப்போர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த 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 என்ன சொல்லுவாங்க இந்த கிளிப்பு பேர், நல்லா அழுத்தினா லாக் ஆகிருக்கும். அது சர்க்கன் கிளிப்போ சொல்லுவாங்க, சர்க்கன்ஸ் கிளிப்போ இது சொல்லுவாங்க அது பேர். சர்க்கிள் கிளிப்போ சர்க்கன்ஸ் கிளிப்போ அந்த மாதிரி லாக் ஆகிடும். அது இருந்தால் தான் நம்ம அந்த ஃபேன் லீப் வச்சா ரொம்பவும் உள்ளே போகாமல் ஒரு தடுப்பாக இருக்கும். நான் சும்மா மேனுவலாக சுற்றி பார்த்துக்கிறேன், கீர் வந்து ஒர்க் ஆகாதான் சுற்றி பார்த்தேன். இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சா, இதை வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் பிளான் பண்ணேங்க. பிளான் பண்ணிட்டு சும்மா ரஃப் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு, இதில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு பாருங்க கருப்பு கலரில், அது டப்புன்னு வெடிச்சிருச்சு. அது என்னன்னு தெரியல. இது அப்புறமா நெட்டில் போட்டு பார்த்தா இதுக்கான ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு இது சூட் ஆகுது, ஆம்ஸ் சூட் ஆகாதுன்ற மாதிரி போட்டுருந்தது. அதனால அந்த அளவு மைண்ட்ரூட்டாக இது பண்ணல. நானா இது வாங்கின்னு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் 10 ஆம்ஸு 12 வோல்ட்டு டு 40 வோல்ட் பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஸ்பீட் கண்ட்ரோலரு. அது இல்லை, அது வந்து ஆன்லைனில் தான் பை பண்ணுன்ற மாதிரி எங்கேயும் கிடைக்கல. அதனால வந்து நானே வந்து ஆம்ஸ் கண்ட்ரோல் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த 4 டயோடு 6A டயோடு வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டயோடு வந்து ஒரு 10 ருபீஸ் மாரி 4 டயோடு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தேர்டு சென்டரில் செகண்டு, இது வந்து 1, இது செகண்டு, இது வந்து தேர்ட் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு, செகண்ட் வந்து மீடியம் ஸ்பீடு, 1 வந்து லோ ஸ்பீடு. இப்போ நான் கையில் பிடிச்சிக்கிற ஒயர் வந்து இந்த வந்து இந்த 4 டயோடு வழியாக போயிட்டு அடுத்த அவுட்டு ரெட்டுக்கு வரும். இப்படியே வந்து இப்படி வந்து 4 டயோடு வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, சாரி இது வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து இது வந்து தேர்ட் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு. இது டைரெக்டாக இந்த சைடு ஒரு ராடு இருக்கும், அந்த ராடு வழியாக வந்து கரண்ட் வந்து இந்தாண்ட பக்கம் வந்துடும். இது வந்து இந்த 2 டயோடு வழியாக வந்து இன்னாண்ட பக்கம் ராடில் வந்து லிங்க் பண்ணி விடும், அந்த சைட்லேருந்து அவுட்டுக்கு போயிடும். இப்போ வந்து 1 வந்து இந்த 4 டயோடு வந்து சீரியஸாக கனெக்ட் ஆகிட்டு 1 2 3 4 இந்த 4 டயோடு வழியாக வந்து இன்னாண்ட சைடு ராடு வழியாக கனெக்ட் பண்ணி இந்த மோட்டருக்கு கொடுத்துரும். இது இந்த ஒரு சுவிட்சுக்கும் ஒரு சுவிட்சும் வந்து அந்த டயோட கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் அந்த சுவிட்சோட வேலை. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஏசியாக இருந்தால் ஒரு சுவிட்சுக்கும் ஒரு வைண்டிங்க்கு ஸ்பீடு போகும். ஒரு த்ரீ ஸ்பீடு செட் பண்ணியிருப்பாங்க அந்த வைண்டிங்கில், அப்படி போகும். ஆனால் இது வந்து நம்ம 2 ஒயர் தான், ப்ளஸ் மைனஸ் மோட்டருக்கு. அதனால வந்து இங்கேயே கண்ட்ரோல் வந்து ஆம்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது சொன்னால் புரியாது, டயக்ராம் மாதிரி வேணால் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அழகாக செட் பண்ணியாச்சு, ஸ்பீட் கண்ட்ரோல் சுவிட்சை செட் பண்ணியாச்சு. அது பக்கத்துலேயே ஒரு லைட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு ஹோல்ஸ் பண்ணி இப்படி திருகினே இருந்தால் ஒரு ஹோல்ஸ் வந்துடும், அதில் வச்சு செட் பண்ணியாச்சு. ஒரு ரவுண்ட் சுவிட்ச் வந்து லைட்டுக்கு எல்இடிக்கு பக்கத்துலேயே ஒரு இந்த சுவிட்சு செட் பண்ணுவேன், ஒரு 2A சுவிட்ச் மாதிரி செட் பண்ணுவேன் அது பக்கத்துலேயே. அது வந்து சார்ஜ் இது எப்படி நான் வந்து இது பண்ணுறேன்னா, சார்ஜ் போட்டு வச்சுட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறேன். சார்ஜ் போடுறதுக்கு வந்து சுவிட்சை வந்து 2A சுவிட்சை ஒன் சைடு வைக்கணும், லோடுக்கு வந்து ஒன் சைடு அந்த சுவிட்சை மாற்றினா லோடு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ண போகிறேன். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு படித்தது டிப்ளமோ ட்ரிபிள் இ. ஹேபிட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஹேபிட் தான். அதனால் சால்ட்ரிங் மிஷினு, க்ளூ கன்னு, அந்த சால்ட்ரிங் லெட்டு எல்லாமே அந்த பேசிக்கு எல்லாமே என்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஏதாச்சும் வீட்டில் சின்ன சின்ன ஃபால்ட்டுனாலும் நான் அதை கட்டி சின்ன வயசுலேயே அந்த ரிமோட் கார் வாங்கி, அந்த ரிமோட் கார் அந்த மோட்டருக்காக ரிமோட் கார் வாங்கி அதுலேருந்து அந்த ரிமோட் கார் கட்டி எடுத்து, ஏன்னா ரிமோட் கார் அப்பெல்லாம் தனியாக அந்த காருக்கு வர குட்டி மோட்டர்லாம் தனியாக கிடைக்காது. இப்போ வந்து கிடைக்குது, நிறைய தனியாக கிடைக்குது. 9 வோல்ட் பேட்டரி ப்ளஸ் இதோட காம்போவாக சின்ன பசங்களுக்கு கிடைக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த மோட்டருக்காக அந்த இது வாங்குவேன், அந்த ரிமோட் கண்ட்ரோல் இது வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சுவிட்ச் வந்து லைட்டுக்கும், 2A சுவிட்ச் வந்து ஒன்று சார்ஜ் ஏற ஒன்று லோடுக்கு. ஒன் சைடு ஏற்றினா சார்ஜ் ஏறும், ஒன் சைடு ஏற்றினா லோடு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பாகம் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கு
இது ப்ளஸ் வந்து அந்த மோட்டர் ஃபேனுடைய அந்த காயிலுக்கு பின்னாடி வரும் பார்த்தீங்களா ஒரு கேப்பு, அது எல்லாம் சேர்த்து ஒரு 350 ரூபா தான். இது வந்து அம்மா ஃபேனுடைய செட்டப்புடைய ஒரு இது பிளாஸ்டிக் பேஸ், ஃபேன் பேஸ், டேபிள் ஃபேன் பேஸ். ஓகேங்களா, 350 ரூபா தான் இது பிளாஸ்டிக். அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, இந்த சுவிட்சு ப்ளஸ் அந்த அந்த இது அந்த நெக்குடைய அந்த கவர் இருக்கும், அவ்வளவுதான். அந்த நெக் வரல இருக்கும், அதுக்கு மேல அந்த பின்னாடி பேக் கவர் அப்படி செட்டாவே இருக்கு. இது வந்து சார்ஜ் ஏறதுக்காக இந்த பின் வச்சிருக்கேன். இது வந்து ஏர்டெலுடைய ஏர்டெல் அடாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் அடாப்டர், அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இது விற்கிது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஷாப்லேயே விற்கிது சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பின் வாங்கினேன். இதுவுமே வந்து இன்னரில் வந்து த்ரெட் போடுற மாதிரி இருக்கு, அந்த த்ரெட்டை வச்சு டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை போட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பேட்டரி சம்மந்தப்பட்டது. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். மோட்டருக்கு ப்ளஸ் மைனஸ் மாறி போச்சுன்னா மோட்டர் ரிவர்ஸில் சுற்றும். அதனால் இப்போ வந்து நான் பவரை போட்டு பார்த்துட்டு மல்டிமீட்டரில் எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு பார்க்கறதுக்காக பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான். ஓகேங்களா, இப்போ வந்து இன்னரில் வந்து அது த்ரெட் இருக்குது, எல்லாத்தையும் த்ரெட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவு எதுவுமே வந்து ஃபெவிக்விக் போட்டோ அந்த மாதிரி ஒட்டு மந்திர வேலை இல்லை. ஏன்னா ஒட்டி செய்யறது வந்து சும்மா ஒரு ஷோக்காக ஒரு வீடியோக்காக பண்ணலாம். இது வந்து குழந்தைக்காக ஃபேன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு ஸ்பேர் போச்சுன்னா கூட என்னால் அடுத்த டைம் மாற்ற முடியும். ஏன்னா வந்து எல்லாமே நானே இது பண்ணுறது. இது வந்து அடிஷ்னல். ஏன்னா மற்ற ஃபேன்ல டேபிள் ஃபேன்ல எல்லா ஆப்ஷன் வந்து சார்ஜிங்கு அந்த மாதிரி இருக்கு, மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்இடி இருக்கு. அதனால எல்லா ஆப்ஷனும் நம்ம ஃபேன்ல இருக்குன்றதுக்காக ஒரு வீம்புக்குன்னு இதை செட் பண்றேன். இது மேக்ஸிமம் நீடட் இல்லை. சரி, நீடட் இல்லைன்னா இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு 5 டைம் கூட சார்ஜ், 5-6 டைம் கூட சார்ஜ் போடலாம். ஏன்னா 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து எடுக்கிறதால நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணாமல் வெறும் சார்ஜிங் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இது ஒரு நல்ல பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வரும், வண்டிக்கெலாம் இந்த டாடா ஏசி, காருக்கு இல்லை டாடா ஏசி, ஆட்டோலாம் இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட்டு நம்ம மொபைல் சார்ஜிங்க்கு வரும். அதில் 2 போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டு, ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜ், ஒன்று நார்மல் சார்ஜ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நான் வந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, இது வந்து அடிஷ்னலுங்க. இது வந்து ஒரு 110 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது வந்து அடிஷ்னல் 110 ரூபா 90 ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. லாஸ்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஒரு இதுக்கு எவ்வளோ செலவு, டோட்டல் செலவு நான் அதில் எழுதி வச்சிருக்கேன், அதில் பார்த்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட். இது வந்து 3 லைட் எல்இடி வந்து சீரிஸ் பண்ணி அந்த மாதிரி 2 செட்டப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3, 6 இருக்கும். ஒரு 3 பல்பு 12 வோல்ட்ல எரியும், இன்னொரு 3 பல்பு திருப்பி அதே 12 வோல்ட், எல்லாமே பேரலாக லிங்க் பண்ணிட்டேன். புரியுதுங்களா, 12 வோல்ட்டில் எரியிற மாதிரி 3 எல்இடி, அதே மாதிரி இன்னொரு செட்டு. புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபேனை பொறுத்தவரை எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் முக்கியம். இந்த எல்இடிக்கும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணுன்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கனெக்டர் மாரி ஒரு இது எதுலையோ கழட்டி வச்சேன். அதை ஏதோ ஒரு டியூப் லைட்டோ ஏதோ ஒன்று கழட்டும் போது அதுக்கு உள்ள வந்து அந்த போர்டையும் இதையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் இருந்தது, ஒரு கனெக்டர் மாரி. சரி, வேற எதுக்குன்னா யூஸ் ஆகும்ட்டு எப்படியோ எடுத்து வச்சுனா. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பற்றியும் நான் எதனா ஒரு தேவைப்பட்டதை கழட்டி வச்சுப்பேன், தேவையில்லாத தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி கழட்டி வச்சு இந்த பிளாக் கலர்ல இருக்கு ஸ்லீவ் போட்டிருக்கேன், ஹீட்டிங் ஸ்லீவ் மேலே போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரா ஒயிட் கலர் ஒரு கனெக்டர் இருக்கும் இந்த எல்இடி உடைய லைன்ல. ஏன்னா சப்போஸ் நாளை பின்ன வந்து இந்த இதுவை கழட்டி லீஃப் துடைக்கிறேன்னா அந்த ஒயர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால அது அந்த இடம் வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும், லாக் பண்ணி லாக் எடுக்கிற மாதிரி. புரியும்னு நினைக்கிறேன். அதை கழட்டிட்டு ஃபேனை உள்ள லீஃப் துடைக்கிறதுக்காக அந்த இடத்துல ஓப்பன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒயர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கனெக்டர் போட்டுருவேன். இல்லைன்னா டேரெக்டாகவே ஒயர் போட்டுக்கலாம். எப்போ வச்சாலும் நம்ம பாஸ் ஆகணும். ஏன்னா நான் இப்போ இதை மட்டும் கட்டிட்டு உள்ள ஃபேனை துடைக்கணும்னா அந்த ஒயர் தொங்கக்கூடாது இல்லை, அதுக்காக. அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கா ஸ்க்ரூ, எல்லாமே ஃபுல் டைட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்க்ரூ இது பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒரு சொட்டு ஃபெவிக்விக் போட்டுருவோம். ஏன்னா ஃபேன் ஓடும்போது மேக்ஸிமம் நிறைய ஸ்க்ரூ நம்ம நார்மலாக வாங்குற டேபிள் ஃபேன்லேயே அங்கங்கே ஸ்க்ரூலாம் கழண்டிட்டு வந்துடும். நம்ம ஃபுல் டைட் பண்ணி போட்டுட்டுனா வந்து குழந்தை பக்கத்தில் ஓட போகுது, ஒன்று கழண்டிக்கிட்டு ஸ்க்ரூ வந்து பாப்பா. குழந்தைங்க சேஃப்டி முக்கியம், அதனால வாயில கீழே வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக
எல்லாமே பக்காவாக பண்ணணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பிவிசியில் டைரெக்டாக வந்து ஸ்டார் ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வச்சு டைட் பண்ணிங்கன்னா ஏற்ற ஏற்ற ஃபுல் டைட் ஆகிடும். அதே மாதிரி எல்இடியுமே உள்ளே வந்து சைடில் தான் நான் சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் உள்ளே ஸ்க்ரூ பண்ணுறதால எந்த ஒரு சர்க்யூட்லேயும் போய் இது இறங்க, அந்த எந்த ஒரு எல்இடிலையும் இறங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக வந்துருக்கும். இது வந்து பேட்டரி பேக்கு. இதில் ஒரு விஷயத்த உங்ககிட்ட காட்டல. இது வந்து 7up உடைய 1/2 லிட்டர் பாட்டிலை கட் பண்ணி அது உள்ள லைட்டாக சொருவிட்டு நம்ம இதே கேஸில் தான் ஹீட் பண்ணேன். கேஸில் சுற்றி 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 கொஞ்சம் லாங்காக வச்சு கொஞ்சம் எடையை வச்சு தான் காட்டணும். ஏன்னா ரொம்ப கிட்டவே கூடாது. பேட்டரி எல்இடி இது வந்து பேட்டரி வந்து ஃப்ளேமபிள்னு சொல்லுவாங்க, எரியக்கூடியது. அதனால் கொஞ்சம் எடையை வச்சு கொஞ்சம் அந்த அனல்லே காட்டி அப்படியே சுருங்கி ஒட்டிக்கும் அந்த பேட்டரி பேக்கு. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கனெக்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து சொன்னாலும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் வந்து புல்லட்டுக்கே வந்து நேராக வந்து நம்ம சொன்னால் அது இந்த ஒயரை காமிச்சு இப்படின்னு சொன்னால் புரியாது. அதனால டயக்ராம் மாரி தான் புல்லட்டுக்கு ஒயரிங்கே, டீசல் புல்லட் ஒயரிங்கே அப்படி தான் போட்டிருப்பேன். இது ஒயரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்து வேணும்னா அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு டயக்ராம் மாரி வரைஞ்சி வேணால் அதில் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சின்னதாக ஒரு 1 மினிட் 2 மினிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான இதுதான் இது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இப்போ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதும் ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 ஒயர் தான் இருக்கும் பேட்டரியில். அதிலே சார்ஜ் ஆகிக்கும், அதிலே லோடும் அவுட் வந்துக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் இந்த பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். அதிலே சார்ஜ் இன்னும் அதுதான், லோடுக்கான பவர் எடுக்கிறதும் அவுட்டும் அதுதான். ஓகேங்களா? சார்ஜ் ஏறுற இன்னும் அதுதான், அதுலேருந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுற, அதாவது லோடுக்கு கொடுக்குற அவுட்டும் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த சின்ன சின்ன கேப்ஸ் வழியாக வந்து நல்லா டேக் போட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிட்டு ஒரு டைம் பார்த்துக்கணும் எதனா நசுங்கிற மாதிரி இருக்கா இல்லை எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு லாக் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இது கேமரா மேலே வந்து ஒரு 2வது படிக்கிற ஒரு சின்ன பையனை வச்சு எடுத்தேன். எனக்கு இங்கே யாரும் சப்போர்ட் இல்லைன்னா அந்த டைம் யாரும் இல்லை, அந்த குட்டி பையன் வச்சு எடுத்தது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை நானே வந்து ஷூட் பண்ணேன். இந்த மாதிரி எடையை வச்சா ஓகே, நான் எதனா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஆல்ரெடி ஃபேன் ஒயர் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட்டு கீழே வந்து தொங்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து இது எல்இடிக்கு வர லைட், எல்இடிக்கு வர ஒயர். இதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பின்னாடி பக்கம் தள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தொங்கிட்டு இருக்கு பாருங்க, ஒயிட்டு ப்ளஸ் ப்ளூ. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற குண்டு பல்ப் எல்இடிக்கு. குண்டு பல்பில் அந்த குண்டு பல்ப்பு அந்த மேலே இருக்கிற அந்த வட்டம் மட்டும், அரை கோலம் மாதிரி இருக்குல்ல, அந்த வடிவம் மட்டும் அந்த எல்இடிக்கு. ஃப்ரண்டில் இருக்கிற எல்இடி பல்ப், குட்டி குட்டி எல்இடிக்கு அது வழியாக பவர் போகுது. இப்போ வந்து இந்த எல்லோ ரெட் வந்து மோட்டருக்கு போகிற ஒரே ஒயர் இந்த எல்லோ ரெட் மட்டும்தான். அதுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சுக்கணும், ஏன்னா வந்து திரும்பும்போது சிக்கிக்கக்கூடாது, டைட் ஆகிடக்கூடாது. இப்போ நான் போடுறேன், அதனால் சுற்றுது. ஓகே, பக்காவாக சுற்றுது அப்படின்னு பார்த்தாச்சு. ஏன்னா நான் ஒரு ஸ்டெப்புமே ஃபினிஷ் பண்ணும்போது அதுக்கான வேலையை கரெக்டாக செய்யுதான்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அந்த ஒயர் ரொம்ப என்ன இழுக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் லூஸ் வேணுமான்னு சொல்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிடுறதுக்காக அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃப்ரண்ட்லேயும் அந்த இது மாட்டியாச்சு, எல்இடி போட்டு போச்சு. எல்இடி வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் இலையில, அந்த கிரீஸ் கூட நம்ம வாங்கலை. என் ஃப்ரெண்டு சொன்னால வண்டி வச்சுருக்கான்னு, அவன் ராலி அந்த மாதிரி வச்சுருக்கான். அதுலேருந்து அதுக்கு போடுற இது ஏதோ ரெட் கலரில் இருக்குது புதுசாக, நான் இப்போ தான் பார்க்குறேன் ரெட் கலரில் கிரீஸு. அதை அப்படியே கொஞ்சம் இலையில இருந்து பக்கத்தில் இலையில கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுக்குன்னு நம்ம எதுவுமே வந்து இருக்கிறத வச்சு அப்படியே ரெடி பண்ணுறதுக்கு அப்படி தான் ரெடி பண்ணணும். இல்லைன்னா அது எக்ஸ்பென்சிவ், வாங்குற ரேட்டுக்கு அது கிட்ட போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அவுட்புட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா புதுசு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா திரும்புது. இந்த கிரீஸ் எதுக்குன்னா ஒரு வேலை இருக்குது, அது மட்டும் நம்ம முடிக்கல. இப்போ காட்டுற பாருங்க, இந்த இடத்துல வந்து கிரீஸ் வைக்கணும். இது ஏன் நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் ரெடி பண்ணுற வரையிலும் கிரீஸ் வைக்கலன்னா, அதில் கிரீஸ் வச்சுட்டுனா அது சைடில் கீழே எங்கன்னா வார்ம் அவுட் ஆகும், வெளியே வரும், அது பிதுங்கி வெளியே வரும். அது நம்ம கையில் கீழே பட்டுச்சுன்னா அப்புறம் ஃபேன் ஃபுல்லாகவே அது அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி இதுவாகி கரையாகிடும். அதனால தான் இதுதான் ஃபைனலான நான் அந்த ஃபேனில் பண்ண வேலை. லாஸ்ட்டாக கிரீஸ் வச்சுது.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எதனால இந்த மோட்டர் வந்து டபுள் சைடு த்ரெட் இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா, இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மோட்டர் வந்து டபுள் சைடு த்ரெட் இருக்கிற மோட்டர் 775 மோட்டர் வாங்கின காரணம் வந்து இந்த கியர் செட்டப்பு பின்னாடி வந்து இந்த மாதிரி சுத்த சுத்த தான் இந்த ஃபேன் வந்து ஆக்சிலேஷன் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஆக்சிலேஷன் ஆகும்போது இந்த பிளாஸ்டிக் தேஞ்சு போயிடும். அது தேவைக்கூடாது அந்த கிரீஸ் மேக்ஸிமம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது யாரா ட்ரை பண்ணணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது டயக்ராம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் வந்து ஒரு பேப்பர்ல வரைஞ்சி சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி ஒயரிங் பண்ணிங்க. மேக்ஸிமம் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டீங்க. இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆவிட்டு இருக்கவங்க இதெல்லாம் பண்ண டைம் இருக்கவங்க பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஏன்னா நம்ம அது பண்ணி அது வந்து அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா ஒரு பொருள் வீட்டில் என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு அதை நம்ம சரி பண்ணால் நமக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் யாருன்னா ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து. உண்மையிலே இதை நான் எடுத்து போய் இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்து போகும்போது புதுசு எல்லாமே புதுசுன்னு தான் நினச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணத்தானே. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு என்ன இந்த ஃப்ரண்ட்ல இருக்க எல்இடிக்கு மட்டும் அந்த ஒயர் மேலே வருது. வேற எதுவுமே இதில் எந்த ஒரு ஃபினிஷிங்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுவுமே எந்த ஒரு இதுவுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். எந்த இடத்துல எல்இடி வச்சதுக்கு காரணம் ஒரு ரீடிங் லேம்ப் மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் ஃப்ரெண்டுக்கு கொண்டாந்தேன். அதனால தான் ஒயர் வெளியே தருது. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி 4 hours இதனோட லோடு செக் பண்ணி லோடு கெப்பாசிட்டி வந்து 4 hours 4.5 மணி நேரம் ஓடி இருக்கு. நான் என் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 hours ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 hours கண்டினியூவாக ஓடி இருக்கு ஃபுல் ஸ்பீடில். அதே மாதிரி இதில் ஒரு மைனஸ் சொன்னாங்க. குழந்தைக்கு வந்து 1/4 ஸ்பீடு வச்சாலுமே ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் ரொம்ப லாங்காக ஃபேனை வச்சு போட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த 10 amps பல்ஸ் வித் மாடுலேட்டர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அதை நான் ஏன்னா வாங்கி அதில் செட் பண்ணுவேன். அதனுடைய வீடியோ சின்னதாக ஒரு 1 minute இல்லை 3 minute 5 minute அதை போடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டும் எரியுது. அட் எ டைமில் நம்ம அந்த ஆக்சிலேஷனும் நடக்குது. அதே மாதிரி பின்னாடி பக்கம் சார்ஜ் போடுற ஆப்ஷனும் இருக்குது. வேற என்ன ஆப்ஷன் நம்ம ஆன்லைனில் பார்க்குற மாடலில் இருக்குது. எல்லாமே இருக்குது. இதில் இல்லாததே எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு பவர் சப்ளையும் இல்லை. எல்லாமே பேட்டரியிலேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சார்ஜிங் ஆப்ஷனும் நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம் மொபைலுக்கு. USB 1 USB 2 2 அவுட்புட் இருக்கு. பக்காவாக ஃபினிஷிங்காக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நிறைய பேர் வாங்கினது தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வீடியோ வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். பேட்டரி ஃபுல்லானா நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருதுன்றதுக்காக தனியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 month அப்புறம் ஆட் பண்ணால் இது வீடியோ ஷூட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கை வந்து கரண்ட்டில் ஃப்ளக் பண்ணாமல் பேட்டரி வோல்ட் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டர் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்குது. சும்மா அது பின்னாடி சொருவினாலே பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்குன்னு அதில் காட்டும். இப்போ காட்டுறது 11.2 volt இருக்குது. மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி பேட்டரி நம்ம பவர் சொருவுனா இந்த இது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் லைட் எரியும். ப்ளஸ் வந்து இதில் வந்து 12.5 ஒரு வோல்ட் காட்டும். ப்ளஸ் வந்து க்ரீன் லைட் எரியும். குட்டி எல்இடி வெளியே வச்சிருக்க பார்த்தீங்களா, க்ரீன் எல்இடி அது எரியும். இது வந்து ஃபுல்லாச்சுன்னா 12.5 அந்த மாதிரி வரும். ப்ளஸ் அந்த க்ரீன் லைட்டும் எரியும் ஃபுல்லாச்சுன்னா. இது வந்து க்ரீன் லைட் எதுக்குன்னா தெரியாதவங்களுக்கு க்ரீன் லைட் எரிஞ்சு சார்ஜ் ஃபுல்லாச்சு அப்படின்றதுக்காக க்ரீன் லைட் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவாயிருக்குன்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த 12 volt DC 775 மோட்டர் டபுள் செட் த்ரெட்டு. இது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் ஃபேன் பேஸ்னால் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம். அது வந்து அம்மா ஃபேனுடைய பேஸ்ன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. 350 ரூபா ஆச்சு டோட்டல் செட்டு. அப்புறம் 20 amps BMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120. நட் அண்ட் ஸ்க்ரூ ஒரு 40 ரூபா ஆச்சு. எல்இடி டயோடு ஒரு 50 ரூபா ஆச்சு. வோல்ட் மீட்டர்னா எதுக்குன்னா அந்த ஏர்டெல் அடாப்டரில் வந்து நம்ம செட் பண்ணி எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வோல்ட்டு சார்ஜிங் வோல்ட்டும் பார்த்துக்கலாம். நம்ம சார்ஜ் ஃபுல்லானாலும் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பேட்டரி வோல்ட்டும் பார்த்துக்கலாம். நம்ம சார்ஜ் அடாப்டர்லேருந்து சார்ஜிங் வோல்ட்டையும் பார்த்துக்கலாம். 65 ரூபா அதாச்சு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் பின்னு அந்த சார்ஜர் சொருகிறோம்ல பின்னாடி அதனுடைய ஃபீமேல் இது. அதுக்கப்புறம் அந்த சுவிச்சஸ்லாம் ஒரு 40 ரூபா ஆச்சு டோட்டலாக. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் சார்ஜர்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு பின்னாடி ஃபேனுடைய பின்னாடி செட் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம கரண்ட் எல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம் மொபைலுக்கு. அது செட் பண்ணேன். அதுக்கு ஒரு 100 ரூபா ஆச்சு. டோட்டலாக எனக்கான செலவு 1065. என்னிடம் இருந்த பொருட்கள்லாம் என்னென்ன இருந்தா அந்த ஏர்டெல் அடாப்டர் 12 volt 2 amps அடாப்டர் இருந்தது. அது ஒரு 150 ரூபா எனக்கு மிச்சம். அப்புறம் வந்து பேட்டரி வந்து 250 mAh பேட்டரி. ஒன்று 60 ரூபா வரும். 6 36 360 ரூபா எனக்கு மிச்சம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசி ஃபேன் ஜாலி என் ஃப்ரெண்டு வெஹிக்கிள்லேருந்து வாங்கினால அந்த குட்டி ஃபேனுடைய அந்த கம்பிங்க அந்த
என்க்ளோஸ், அதாவது இந்த லீஃப்ல கை படாமல் அந்த ஜாலி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இரநூறுவா மிச்சம் எனக்கு. டோட்டலாக ஒரு 710 ரூபா எனக்கு மிச்சம். இதை நீங்கள் செய்கிற மாதிரினா இந்த 710 ரூபா வந்து ஆட் ஆகி வரும். 1775 ரூபா வரும் டோட்டலாக. நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னா என்கிட்ட இருக்கவே சரி நான் ட்ரை பண்ணேன். இதை நீங்கள் புதுசாக வாங்கினா 2500 ரூபா கிட்ட வரும். 2500 ரூபா வரும். அதுவுமே உங்களுக்கு ஓரளவு மிச்சமாகுது. ஒரு 700 ரூபா இல்லை 650 ரூபா மிச்சமாகுது. 625 ரூபா கிட்ட இருந்தாலும் நம்மக்கிட்ட இதுக்கான திங்ஸ் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆன்லைன்லேயே வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. லித்தியம் பேட்டரி இருக்க பேட்டரி ஃபேனாக இருந்தால் டியூரேஷன் நல்லா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.